ஐயோ அம்மா, கால்லாம் பயங்கர வலி. என்னன்னே தெரிலடி. நல்லா போய் சுற்றிட்டு வந்தோன்னே கால்லாம் பயங்கரமாக வலி எடுத்துக்கிச்சு. பீச்சில் வேற அவ்வளோ தூரம் நடந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதான் பா பயங்கரமாக இருக்குது. வலி போட்டு பின்னு எடுக்குது. அதான் அமுத்திட்டுருக்கேன். அந்த தைலத்தை கொஞ்சம் எடுத்து தாயேன். ரொம்ப பெயினாக இருக்காடி? ஆமாடி, ரொம்ப முடியல. சே, அதுவும் இந்த தினேஷ் மென்டல் மாதிரி எவ்வளோ தூரம் நடந்து போயிட்டே இருக்கார் பேசிட்டா ஒரு பாட்டுக்கு. சே, நின்று இருந்தாருன்னா பரவாயில்ல. போனோமா கொஞ்சம் தூரம் வந்தமான்ட்டு இருக்கலாம. இவங்க பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்காங்க. 1 கிலோமீட்டருக்கு மேலே நடந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்தோம். எவ்வளோ முடியலப்பா சாமி, காலை வலிக்குது. சரி, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, தைரியம் தேய்ச்சோன்னே. ஆனால் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசு. சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? அப்பா நல்லா இருக்காரா? ரம்யாக்கு நல்லா இருக்காளா? 2 நாளைக்கு முன்னாடி தான் அப்பா கிட்ட பேசினேன். உங்ககிட்ட அப்போ பேச முடியல. நீங்கள் எங்கே வெளியே போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? நல்லா இருக்கேன்டி, ரொம்ப நல்லா இருக்கேன். நீ அவசரமாக சீக்கிரமாக கிளம்பி ஊருக்கு வா. உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நடந்துட்டுருக்கு. அதனால் நீ உடனே கிளம்பி ஊருக்கு வா. என்னம்மா சொல்கிறீங்க? திடீர்னு ஊருக்கு கிளம்பி வான்னு சொல்கிறீங்க. என்னாச்சுமா? அப்பா நல்லா தானே இருக்காரு? என்ன பிரச்சனை? எதுனாலும் சொல்லுங்க டக்குன்னு. எனக்கு பயமாக இருக்கு. என்ன விஷயம்? நீ பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் கொஞ்சம் முக்கியமான விஷயந்தான். நீ உடனே கிளம்பி ஊருக்கு வா. என்ன ஏதுன்னா சொல்லுவேன்னா எனக்கு தெரியலை. நீ நேரில் வா, எதுனாலும் நான் சொல்கிறேன். ஒரு 3 நாள்லேருந்து 4 நாள் லீவ் சொல்லிட்டு வந்துடு. புரியுதா உனக்கு? சீக்கிரமாக கிளம்பி வா. எதுனாலும் நேரில் பேசிக்கலாம். அவ்வளோதான் சொல்லுவேன் நான். நாளைக்கே நீ இங்கே ஊரில் இருக்கணும். புரியுதா திவ்யா உனக்கு? அம்மா, என்ன விஷயம்னே சொல்லாமல் திடீர்னு ஊருக்கு கிளம்பி வான்னு சொல்கிறீங்க. என்னாச்சுமா? என்னன்னு சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனையா? அப்பாவுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா என்ன? எதனாலும் ஓப்பனாக சொல்லுங்கம்மா, எனக்கு பயமாக இருக்கு. அதெல்லாம் இல்லடி, நீ முதல்ல வான்னு சொல்கிறேன்ல. நீ கிளம்பி நாளைக்கு வா. வந்தீங்கன்னா உனக்கே தெரியும். 2 நாள் இல்லை 3 நாள் லீவ் சொல்லிட்டு வந்துடு. புரியுதா உனக்கு? அப்புறம் இங்கே வந்துட்டு லீவ் கிடைக்கல அப்படி இப்படின்னு உடனே கிளம்பி போகக்கூடாது. முக்கியமான விஷயம். உங்கள் அப்பா தான் உன்னை வரவே சொன்னார். நீ எதுனாலும் உங்கள் அப்பா கிட்ட நேரில் வந்து பேசிக்கோ. ஃபோன் பண்ணி மறுபடியும் கேட்டுட்டு இருக்காது உங்கள் அப்பா கிட்ட. அவரெல்லாம் சொல்ல மாட்டார். நீ உடனே கிளம்பி வா நேரில். முக்கியமான விஷயம். நேரில் வந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். சீக்கிரமா வா. என்னம்மா நீங்கள் எதுனாலும் நேரில் வா நேரில் வான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. முக்கியமான விஷயம்னு சொல்கிறீங்க, ஆனால் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு டென்ஷன் ஆகுது. போங்க, நான் நேர்லேயே வந்து கேட்டுக்கிறேன். சரி, எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் இருக்குது. நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு அங்கே இருக்கிற மாதிரி வந்துடுறேன். ஈவினிங்கில் நைட் போல் நான் கிளம்பி ஊருக்கு வந்துடுறேன். ஓகேவா? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லை இப்போவே கிளம்பி வரணுமா? ஓ, இன்னைக்கு ஆஃபீஸ் இருக்கா? சரி சரி, அதுவும் நல்லது தான். நீ ஈவினிங் போலே கிளம்பி வா. நான் அப்பாவை வந்து டிக்கெட் புக் பண்ண சொல்லிடுறேன். நைட்டு போல தான் உனக்கு ட்ரெயின் இருக்கும். ஸோ நான் அதனால் நைட்டு ட்ரெயினில் புக் பண்ணி தர சொல்லிடுறேன். இல்லைன்னா பஸ் எதுவும் இருந்ததுன்னா பஸ்ஸில் புக் பண்ணி தர சொல்லிடுறேன். சரியா? பஸ்ஸுனா இதே ஏறி படுத்தமா வந்தமான்னு இருக்கும். அதுதான் பரவாயில்லையா இருக்கும். நமக்கு தான் இங்கே நிறைய பஸ் வருது இல்லை, ரூட் பஸ் எல்லாம். அதில் நான் ஏதாவது நல்ல ஸ்லீப்பராக பார்த்து புக் பண்ண சொல்லிடுறேன். புக் பண்ணிவிட்டு டிக்கெட் உனக்கு அம்மா ஃபோன்லேருந்து அனுப்பிச்சி விட்றேன். நீ ஒழுங்காக கிளம்பி வந்து சேரு. லீவ் சொல்லிடு ஆஃபீஸில். சொல்லிவிட்டு நீ நாளைக்கெல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி வந்துடணும் சொல்லிட்டேன். முக்கியமான விஷயம். வராமல் மட்டும் இருந்துடாத, வந்துடு. நான் எதுனாலும் நேரில் சொல்கிறேன். சரி, பார்த்து பத்திரமா வா. நான் வச்சிட்றேன். சரிம்மா, நான் வைக்கிறேன். என்னடி திவ்யா, என்னாச்சு? ஏதோ முக்கியமான விஷயம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தேன். என்னாச்சு? என்ன சொன்னாங்கம்மா? என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்கடி. முக்கியமான விஷயம் மட்டும் தான் சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னன்னு தெரில. திடீர்னு ஃபோன் பண்ணி ஊருக்கு கிளம்பி வா, உன்கிட்ட பேசி ஆகணும், அப்போ தான் வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால நான் ஊருக்கு வா நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. என்னன்னு ஒன்றும் புரியல.
ஷோ தலையே வெடிக்குது. எனக்கு இது மாதிரி தான் பண்ணால் பிடிக்கவே பிடிக்காது. எப்போ பாரு இப்படிதான் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் சரி நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே ஏமாத்திடுவாங்க. சர்ப்ரைஸ் கொடுக்குறேன், அப்படி கொடுக்குறேன், இப்படி கொடுக்குறேன்னு சொல்லி என்னை மொண்டை குழப்ப விடுறதே எங்கள் அம்மாவுக்கு இதே வேலையாக போச்சு. அதுதான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படிதான் இப்பயும் ஏதாவது சொல்கிறாங்க, இல்லை வேறு ஏதோ விஷயமானு என்னன்னு தெரியல. ஊருக்கு போனால் தான் தெரியும், நீ நேரில் வந்தால் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. சரி, நான் இன்னைக்கு ஆஃபீஸ் வரேன். நாளைக்கெலாம் நான் ஒரு 2 நாள் லீவ் தான் போடணும். ஊருக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன்னா, நீ வரதுனா வா, இல்லைன்னா நீ இங்கே இருக்கனாலும் இரு. ஏன்னா ஆஃபீஸ் போகணும்ல, யாராவது ஒருத்தராச்சும் இருக்கணும். நான் பெண்டிங் ஒர்க்லாம் வச்சேன்னா நீ தான் அதை செய்யணும். ஸோ உன்னோட இஷ்டம் தான். நீயும் வரனா வா, இல்லைன்னா நான் மட்டும் போயிட்டு வரேன். நீ வர மாதிரி இருந்தால் சொல்லு. அப்பா தான் டிக்கெட் புக் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நான் 2 டிக்கெட்டாக சேர்த்து புக் பண்ண சொல்லுவேன். இல்லை அப்படின்னா 1 மட்டும் போட்டுக்கலாம். அதுதான் யோசிக்கிறேன். நீ என்ன சொல்கிற? நானும் ஊருக்கு வரணும்னு ஆசையாக தாண்டி இருக்கு. இருந்தாலும் இப்போதைக்கு நான் ஊருக்கு வர ஐடியாவில் இல்லை. இப்போ மட்டும் நான் ஊருக்கு வந்தேன்னா போதும், எல்லா சொந்தக்காரங்களும் சேர்ந்து எப்போ எனக்கு கல்யாணம், எப்போ எனக்கு கல்யாணம்னு சொல்லி என்னை கேட்டு சாவடிச்சிருவாங்க. அதுவும் இல்லாமல் உனக்கு தான் தெரியுமே, எனக்கும் தினேஷை பிடிச்சிருக்கு. அந்த விஷயம்லாம் வீட்டில் பேசுகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவரும் கேட்டுகிட்டே தான் இருக்காரு, நீ சொல்லு நான் ஊரில் வந்து பேசுகிறேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டில் உள்ளவங்களும் சொல்லிட்டாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஷீலா ஆண்டியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. வீட்டில் வந்து நாங்கள் பேசுகிறோம், சொல்லுமான்ட்டு இருக்காங்க. இப்போ மட்டும் நான் ஊருக்கும் கூட வந்தேன்னு வச்சுக்கோ, எல்லாரும் கேட்டே எனக்கு கொண்டுருவாங்க. எப்போ கல்யாணம், என்ன பண்ணுறது, மாப்பிள்ளை பார்த்தாச்சா, அதான் இதான்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணுக்கு பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நானே ஊர் பக்கம் போகாமல் இருக்கணும், வீட்டில் சுற்றி தெரியுறேங்க. இல்லடி நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வா, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஃபோன் பண்ணுன்னு. சரி டைம் ஆகிடுச்சு, ஆஃபீஸுக்கு கிளம்புவோமா? இப்படியே லேட் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் லேட் ஆகிடும். ஆல்ரெடி நேற்று பீச்சுக்கு போயிட்டு வந்ததே எனக்கு கை கால்லாம் வலியாக இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. நைட்டு தூங்கும்போதே முடியல தெரியுமா, ஃபுல்லாக பிறண்டு படுத்துக்கிட்டே கிடந்தேன். இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. சரி வா ஆஃபீஸ்க்கு போவோம், ரெடி ஆகிட்டு டைம் வேறு ஆகிடுச்சு. சரி, அப்போது நான் ஒரு டிக்கெட் மட்டும் புக் பண்ண சொல்லிடுறேன். நீ இரு, நான் அம்மா அப்பா பார்த்தா கேட்டதாக சொல்லிட்டு வரேன்னா உங்கள் வீட்லேயே போய் பேசிட்டு வரேன். அவங்க வேறு எதுக்கு கூப்பிட்றாங்கன்னே தெரில. ஃபோன் பண்ணி முக்கியமான விஷயம் தான் கூப்பிட்றாங்க. என்னன்னு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். சரி ஆஃபீஸுக்கு டைம் ஆகிடுச்சு, வா கிளம்பலாம். ஏன்டிக்கு இப்படி இருக்கேன்? காலையில் ஃபுல்லாக சக்தி எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தா தெரியுமா. அப்புறம் நீ தான் ஏதோ மெசேஜ் பண்ணியாமே வர வேணான்னு சொல்லிட்டு, அப்புறம் திவ்யா இருந்துட்டு வர வேணான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. பிக்கப் பண்ண வரேன்னு நினச்சேன், வர வேணான்னு சொல்லிட்டா. நாங்கள் டாக்ஸியை புக் பண்ணி போய்க்கிறோன்னு சொல்லியிருக்காமே. ஏன் இப்படி பண்ணுற? அவரே வந்து கூப்பிடும்போது சரின்னு சொல்ல வேண்டியதானே. நீ தான் ரொம்ப ஓவராக பண்ணுறடி திவ்யானா. அப்படிலாம் இல்லடி ரோஸ்லின், எப்போ பாரு அவரையே கஷ்டப்படுத்திட்டு இருக்க முடியுமா? அதனால தான் நம்மளே வந்துடலான்னு சொல்லிட்டு தான் நான் ஆஃபீஸ் கேப் புக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி உனக்கே தெரியும் ஆஃபீஸில் எவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னு. அப்படி இருக்கும்போது இவர் வந்து நம்மளை ட்ராப் பண்ணால் இன்னும் அதிகமாக ரூமர்ஸ் பரவறதுக்கா? அதனால தான் சரி வேணாம் நாங்களே வந்துடுறோன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் எனக்கும் இதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவர் கூட வர்றது ஓகே தான், எனக்கு பிடிச்சிருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் பர்சனலாக இருந்தால் அது பிரச்சனை இல்லை. நான் இன்னும் அவரை எப்படி சொல்கிறது, எனக்கு பிடிக்கும். ஆனால் கமிட் பண்ணுற அளவுக்கு என்னால் யோசிக்க முடியல இன்னும். அதனால தான் பொறுமையாக இருக்கேன். இல்லைன்னா நான் ஓப்பனப்பாக எல்லாத்தையுமே செய்கிற பொண்ணு தான். இருந்தாலும் என்னால் அவருக்கு கெட்ட பேர் வர வேணான்னு தான் சொல்லி நான் அமைதியாக விலகி இருக்கேன். அதனால தான் வேணான்னு சொல்லிட்டேன். சரி அதெல்லாம் விட பெண்டிங் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டியா? காலையில் வந்த உடனே பயங்கரமான ஒர்க் தெரியுமா, எல்லா ஒர்க்கையும் ஏன் தள்ளிட்டாங்கடி ஃபுல் அண்ட் ஃபுல்லி. அதுவும் அந்த ஏஐ வச்சுட்டு என்னால் சுத்தமாக முடியல. அந்த பாட்டு ரன்னே ஆக மாட்டேங்குது. திருப்பி கொஷின் கேட்டுகிட்டே இருந்துச்சு. நானும் எரர் அடிக்குதுன்னு சொல்லி திருப்பி ரன் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஓகேவாச்சு. கடைசியில் தினேஷ் அருணும் பிளாக்கும் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எப்படியோ கணேஷ் அப்ரூவ் பண்ணிட்டாரு ஒரு வழியாக. என்னால் சுத்தமாக முடியல. ஒரு வழியாக எப்படியோ அது சக்ஸஸ் ஆகிடுச்சு லாஸ்ட்டாக அந்த பாட்டு. இல்லைன்னா ரன் ஆகிட்டு இருக்கிறதுக்கே ஒரு 1 hour ஆகுது தெரியுமா. திடீர்னு மறுபடியும் ஏதாவது எரர்
கிடச்சதுன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ரன் பண்ணுறதா இருக்குது. எப்பா முடியல. எப்படியோ ஒரு 2-3 டைம் அதை ரன் பண்ணி இப்போ தான் முடித்தேன் லாஸ்ட்டாக. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இன்டர்ஃபேஸ்லாம் கரெக்டாக இருக்குது. உன்னோடது எல்லாம் முடிஞ்சிருச்சா? எப்படி இருக்குது? ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சா இல்லை பெண்டிங் ஏதாவது இருக்கா? நாளைக்கு வேறு நான் இன்னும் ஒரு 2 to 3 days லீவ் அப்ளை பண்ணியிருக்கேன்ல, அதனால எல்லாம் என்னோடய பெண்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் முடிச்சு ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் வேகமாக ஒர்க்கெல்லாம் முடித்தேன். உனக்கு ஓகே தானே? எல்லாம் மேனேஜ் பண்ணிவிடுவேன்ல? ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் வந்தாலும் கொஞ்சம் நீயே மேனேஜ் பண்ணிக்கோ. என்ன என்னோடய ப்ரொஃபைல்ஸ்க்கு ஏதாவது மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒர்க்ஸ் வந்தாலும் இல்லை என்னோடய கிளைண்ட் பார்ட்னர்ஸ் ஏதாவது என்னோடய டீமில் கேட்டாங்கனாலும் நீயே மேனேஜ் பண்ணிக்கோ. ஒரு இஷ்யூஸும் இல்லைல்ல உனக்கு? ஓகே தானே? அதெல்லாம் பிரச்சனை இல்லடி. நம்ம எல்லாம் 2 பேரும் ஒன்றா தானே ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நோ இஷ்யூஸ். நீ இல்லைனாலும் நான் மேனேஜ் பண்ணிடுவேன். நான் வந்து எதுனாலும் உனக்கு பதிலாக நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பாட்லாம் ரன் பண்ணி முடிச்சிட்டல, ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டேன்னா ஒன்ஸ், அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. கிளைண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்குறது தானே, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த 3 daysக்குள்ளே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா நான் உனக்கு பதிலாக ப்ரெசென்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீ வந்துட்டீங்கன்னா நீயே ப்ரெசென்ட் பண்ணிவிடு. ஓகேவா? அதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்லை, பார்த்துக்கலாம் விடு. அங்கே பாரு. இவன் அடி பண்ணிட்டு இருக்கா? இவ்வளோ நேரம் நின்று பேசுறத நாங்கள் ரொம்ப பேசிட்டு இருக்கிறத பேன் கேட்டுட்டு இருக்கா. இங்கே வாடி சோனி. என்ன சோனி, என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்க? அப்படியே தூரத்துலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த. ஏதாவது ப்ராப்ளமா என்ன? அது வந்து ஒன்றும் இல்லடி, ஜஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ராஜா ஆஃபீஸ் வைத்து போனதுலேருந்தே ஒரு மாதிரி டல்லாக தான் போதில்ல, அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போது டிஆர் வரதா சொல்லிட்டு இருந்தாங்க, அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். யார் வர போகிறாங்களோ இன்னமும் தெரிலன்னு சொல்லிட்டு ஏதோ லேடி தான் டிஎலாக போட போகிறதா பேசிகிட்டு இருந்தாங்க. ஒருவேளை நம்ம டீமில் இருந்தே ப்ரமோட் பண்ணுறாங்களா இல்லை வெளியேருந்து ஹேர் பண்ணுறாங்களான்னு தெரில, அதை தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லாடி. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? யாரோ பிக்கப் பண்ண வந்தாங்க அப்படி இப்படி சொல்லிட்டு. என்னடி, என்ன விஷயம்? அதுவா, அது ஒன்றும் இல்லடி, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், வேற ஒன்றும் இல்லை. சரி, ஒர்க்லாம் முடிச்சிட்டல? அங்கே பாரு சக்தி. சக்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2 to 3 days ஆஃபீஸில் உங்களை பார்க்கவே முடியறதில்ல, கேபினை விட்டு வெளியவே வரதில்லை. நீங்கள் ரொம்ப பிஸியாக ஒர்க்கில்? மீட்டிங் கூட நல்லா வைப்பீங்க, அப்போலாம் அடிக்கடி மீட்டிங் கூட கான்டாக்ட் பண்ணுறதே இல்லை. ரொம்ப பிஸியாக சக்தி. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி வெளியே போகலாமா? வரீங்களா? நாங்கள் எல்லாருமே வெளியே போகலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்க பப்புக்கு போகிறோம், கிளப்பு, இந்த டிஜே கிளப்புக்கு தான் போகிறோம். உங்களுக்கு பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன். வரீங்களா? நான் அருண் பிளாக் எல்லாருமே போகலான்ட்டு இருந்தோம். நீங்களும் வேணால் எங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம். வரீங்களா சக்தி? ஓ அப்படியா சோனி, ஓகே ஓகே. நீங்கள் மட்டும்தான் போகிறீங்களா? உங்கள் கூட வேறு யாரும் வர்றாங்களா? திவ்யா, ரோஸ்லின் அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணலையா? என்னாச்சு சோனி, அவங்களும் ஃப்ரெண்டு தானே, நீங்கள் மட்டும் போகிறீங்க அவங்கள விட்டுட்டு? ஐயோ சக்தி, அப்படிலாம் இல்லை. அவங்க ரொம்ப போரிங். அவங்கள இன்வைட் பண்ணுறதும் இன்வைட் பண்ணாமல் இருக்கிறதும் ஒன்று தான். எத்தனையோ டைம் நான் அவங்கள இதுக்கு முன்னாடி கூப்பிட்ருக்கேன், அவங்க வந்ததே இல்லை. பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு பீச்சு, பார்க்கு அப்படி போகலான்னு சொன்னாலே அதிகமாக வரமாட்டாங்க. நாங்கள் இன்னைக்கு கிளப்பு பார்ட்டி அப்படி சொன்னோன்னா வரவா போகிறாங்க, அதனால தான் நான் கூப்பிடல. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் கூப்பிட்ருக்கேன், ஆனால் அவங்க வந்ததே இல்லை, அதனால தான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அவங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம், நம்மளோட வேணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருமே போகலாம். திவ்யா, ரோசி வரீங்களா என்ன? நோ இஷ்யூஸா சோனி, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்களாம் வரமாட்டோம். திவ்யா இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறா, ஸோ அதனால் நானும் வரல. நீங்கள் போயிட்டு வாங்க, என்ன என்ஜாய் பண்ணுங்க. ஏன் திவ்யா இன்னைக்கு ஊருக்கு போகிறாளா? சொல்லவே இல்லை. அடி பாவே, காலையில் பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னேன், அப்போ கூட வந்து பிக்கப் பண்ணுறதுக்கும் வேணான்னு சொல்லிட்டா. இப்போ என்னடானா ஊருக்கு போகிறதா சொல்கிறான் ரோஸ்லின்னு. நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட இவ சொல்லவே இல்லை. இவ இருடி உனக்கு இருக்கு இப்போ. பார்த்தீங்களா சக்தி, நான் கூப்பிட்டேன் உங்களுக்காக, பார்த்தியா? அவங்க தான் சொல்கிறாங்க ஊருக்கு போகலாம், ஒருத்தி வரமாட்டேன்னு சொல்லிட்டா. நம்ம போகலாமா சக்தி? நீங்கள் வரீங்களா எங்கள் கூட? சூப்பராக இருக்கும், பார்ட்டி டிஜே செம்ம ஃபன்னாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நைட்டு எல்லாமே பயங்கர வைபாக இருக்கும். ஸ்பெஷல் பார்ட்டி வேறு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க
பப்ல, அதனால தான். வாங்களேன் போகலாம். நீங்கள் எங்கள் கூட வந்ததே இல்லைல்ல. நான் எவ்வளவோ டைம் உங்களை கூப்பிட்ருக்கேன், எங்களோட நீங்கள் வந்ததே இல்லை. இன்னைக்கு வரீங்களா போகலாம்? ஓ சோனி, இவ்வளோ ஆர்வமாக கூப்பிடும்போது நீங்கள் எவ்வளோ ஆசையாக கூப்பிட்றீங்க. அப்படி இருக்கும்போது வரலன்னு சொன்னால் உங்கள் மனசு கஷ்டப்படும். சரி, எத்தனையோ நாள் கூப்பிட்ருக்கீங்க, நானும் வர முடியல. இன்னைக்காச்சும் உங்களோட வரேன். என்ன பண்ணுறது, எல்லாரும் எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்கிறதே இல்லை. நாம் அப்படி இருக்க முடியுமா என்ன? நான் இன்னைக்கு நைட்டு உங்கள் கூட வரேன், கிளப்புக்கு போகலாம் ஒன்றாவே. ம், உங்களுக்கு புரியுதா? நான் இன்னைக்கு இவங்க கூட போயிட்டு வரேன். ஆ, சக்தி, யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நிஜமாவே இன்னைக்கு வர நீங்க ஏன்டியா சொல்லிட்டு இருக்கீங்க? ஆனால் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன் சோனி, நிஜமாவே நான் வரேன். அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். உங்க கூட வரேன். ஒன் செகண்ட் சோனி, ஐ ஹாவ் டு அட்டெண்ட் திஸ் கால். ஹலோ, ஆ சொல்லுங்க. ஹலோ சக்தி, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. ஒரு நிமிஷம் சோனி, நீங்கள் ஒர்க் பாருங்க, அப்புறமா பேசிக்கல எதுவாக இருந்தாலும். நான் கேபின் போகிறேன். என்னம்மா, என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்கள் ஒர்க் டைம்லாம் கூப்பிடவே மாட்டீங்களே, ஈவினிங் போல தான் எப்பயுமே கால் பண்ணுவீங்க. ஏதாவது எமர்ஜென்சியாம்மா? என்ன விஷயம்? ஆமாயா, எமர்ஜென்சின்னு கூட வச்சுக்கோ. சீக்கிரமா கிளம்பி நாளை போல இங்க வந்து சேர்ந்துறியா? ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். என்னம்மா சொல்கிறீங்க? திடீர்னு ஃபோன் பண்ணி நாளை போல் கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? நான் ஒன்றும் இங்கே தனியாக இல்லை, எவ்வளோ பெரிய கம்பெனி நடத்திட்டு இருக்கேன், உங்களுக்கே தெரியும்ல. அப்படிலாம் திருப்புன்னு போட்ட மாதிரி வர முடியாது. என்ன விஷயம்னு சொல்லுங்கள். என்ன விஷயம், என்னாச்சு? ஏன் அப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணுறாரா? ஏதாவது சண்டையா உங்களுக்குள்ள? இல்லை வேற ஏதாவது பிரச்சனையா? என்னம்மா ஆச்சு?